வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். இது தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு பிரதான செய்திதான். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. எக்ஸிட் போல் 29ஆம் தேதி சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸிட் போலை மையப்படுத்தி யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஓரளவு தெரியும் என்பது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் தற்பொழுது பரவலாக பல விஷயங்கள் இதை குறித்து பேசப்படுகின்றன. அப்படி பேசப்படுகின்ற அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சி கட்டில் யாரை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல நகர்வுகளை மையப்படுத்தி, அரசியல் நகர்வுகளை மையப்படுத்தி நாம் சில தேடல்களையும் எடுக்க வேண்டியிருக்கு. அது குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வுக்கான களமாகத்தான் இந்த காணொளி இருக்கிறது. எனவே இந்த காணொளியை நீங்கள் பார்த்து முடிக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கே தெரிந்துவிடும் யார் தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க இருக்கிறார் என்று. தமிழகத்தில் தேர்தல் களம் ஆரம்பிக்கப்பட்ட மறு நிமிடத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், திமுகவை பொறுத்த மட்டில் நாங்கள் 4 வருடம் சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட்டோம். எனவே மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் பேருந்தில் இலவசமாக செல்வதற்கான களங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். பெண்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி பல நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 57 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய நாணய முதல்வர் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது போன்ற பல விடயங்களை எடுத்து வைத்து, இதனால் மக்கள் கண்டிப்பாக எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கின்றன. எடப்பாடியை பொறுத்த மட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே பெரும் ஒரு நட்புணர்வோடு, ஒரு புரிந்துணர்வோடு ஒரு கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது. அதுபோல இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கின்றன. மக்களை பொறுத்த மட்டில் இந்த திமுக மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை எடுத்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள். எனவே திமுகவை அவர்கள் உதறி தள்ளிவிட்டு அதிமுகவை ஆதரிப்பதற்கான களத்தை எடுப்பார்கள். திமுகவின் ஓட்டு விஜய் அவர்களால் பிரியக்கூடிய வாய்ப்பு அமையும். அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக மிக லகுவாக வெற்றியை ஈட்டுவதற்கான ஒரு களத்தை அது அடைந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்கள் இந்த ஆட்சி தங்களுக்குத்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் முதலில் இருந்தே மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் கூட்டணி. மற்ற கட்சிகளை நாங்கள் போட்டியில் இருப்பதாகவே கணக்கிடவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்குத்தான் போட்டி என்று அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அப்பொழுதிலிருந்தே அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது. அதுபோல தேர்தல் பிரச்சாரங்கள் எடுக்கப்பட்ட பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர்கள் அவர்கள் பேசிய அனைத்து மேடைகளிலுமே வேறு எந்த கட்சிகளையுமே அவர்கள் விமர்சிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் அவர்கள் விமர்சித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, மணல் கொள்ளை அரங்கேறி கொண்டிருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல மக்களுக்கு தேவையான எந்த விடயங்களும் நிறைவேற்றப்படவில்லை. கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பாதிக்கக்கூடிய களங்களும் அவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதைவிட மிக வருத்தமான ஒரு விடயம், மது போதையில் பல கொலைகள் கொள்ளைகள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய களமும், மாணவ செல்வங்கள் கெட்டு அழியக்கூடிய நிலைப்பாடும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைப்பாடும், பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் திமுகவின் ஆட்சியில் செயலற்ற தன்மையை இது காட்டுகிறது என்று அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள். அவர்கள் பேசிய பொழுது இவர்கள் திமுகவிற்கு எதிராக பேசுகிறார்கள் என்ற எண்ணத்தை விட, நாம் மனதிற்குள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. இவர்கள் பேசிய கருத்துக்களை மக்கள் உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே போட்டி திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்பது மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டது. தேர்தல் களங்கள் நெருங்கிய பொழுது அதுவரை கடுமையான விமர்சனங்களை சந்தித்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தன்னுடைய கடைசி பிரச்சார கூட்டத்தில்
அவர் திமுகவையும் திமுகவின் செயலற்ற தன்மையும் திட்டமிட்டு கரூர் பிரச்சனையில் தன்னை உட்படுத்திக் கொள்வதற்கு திமுக முயற்சித்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை என்னை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு அப்பாவி மக்களை அழித்து விட்டது திமுக என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எடுத்து வைத்தார். இது மக்கள் மத்தியிலே அவருக்கான ஒரு அனுதாபத்தை உருவாக்கி கொடுத்தது. நமக்காக அரசியல் களத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தலைவரை திராவிட முன்னேற்றக் கழகம் அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதிலே எழும்ப தொடங்கிவிட்டது. எனவே தற்பொழுது இந்த தேர்தல் முடிவுற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் யார் யாருக்கு என்னென்ன வாக்கு சதவீதம் என்கின்ற விடயங்கள் பெரும் பேசுபொருளாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உளவு பிரிவை சார்ந்தவர்கள் சேகரித்திருக்கக்கூடிய செய்தி என்று சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது ஆதாரபூர்வமான செய்தியா, அதிகாரப்பூர்வமான செய்தியா, அல்லது சிலர் திட்டமிட்டு சொல்லக்கூடிய செய்தியா என்று தெரியாது. ஆனால் உளவு பிரிவின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அல்லது அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியும் மண்ணை கவ்விவிடும் என்கின்ற நிலைப்பாடு தெரிந்த காரணத்தினால்தான் ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களோடு இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வேகத்தை அவர் எடுக்கவில்லை என்றும், பெரும்பாலான பிரச்சாரங்களை அந்த கூட்டணி கட்சிகளோடு இணைந்து நடத்துவதற்கு அவர் முனைப்பு காட்டவில்லை என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை சிலர் எடுத்து வைக்கிறார். அதுபோல இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் படை வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் வாக்குப்பதிவின் போது மக்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான செலவுகளை செய்து கொடுத்து அவர்களுடைய அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து தங்களுக்கான வேலைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த மட்டில் அந்த தொண்டர்கள் தாமாக முன்வந்து அவர்கள் பூத்தில் போய் உட்கார்ந்திருந்த காட்சிகளாகவோ இருக்கட்டும், மக்களை வரவேற்று வாக்களிப்பதற்கு அனுப்பி கொண்டிருந்த காட்சிகளாகட்டும், பெரும்பாலானவர்கள் உணவு உண்ணாமலே தங்களுடைய தலைவனுக்காக அவர்கள் தியாகமாக நின்று கொண்டிருந்த அந்த காட்சிகள் அவருடைய கட்சியின் வலிமையை காட்டியது. தற்பொழுது இந்த உளவு பிரிவு இன்னும் பல விடயங்களை விளக்கி சொல்லியிருக்கிறது. அப்படி விளக்கி சொல்லியிருக்கக்கூடிய உளவு பிரிவு தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் ஏறக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறது. 137 143 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது என்ற செய்தியை உளவுத்துறை எடுத்து வைத்திருப்பதாக செவிவழி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை எழுதுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராகிவிட்டது என்பதாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. உளவு பிரிவின் அந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு விஜய் அவர்களை மிக உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.